வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாத பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வரம் வேணாலும் இப்படி நீங்க கேட்டாலே போதுமானது. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த நாள். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாசத்தோட பௌர்ணமி. 100 வருஷங்கள் ஆனாலும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். பொதுவா ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அறிவியல் ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா சந்திர பகவான் 16 கலைகளையும் திரும்ப பெற்ற நாள். அதாவது சாபம் நீங்கி அவர் இழந்த 16 கலைகளையும் திரும்ப பெற்ற நாள் தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி. அந்த வகையில இந்த பௌர்ணமி நாள்ல சந்திரனை முடிமேல சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் செய்யறவங்களோட வாழ்க்கையில வறுமைங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்ன தோஷமும் நீங்கும். வீட்ல தன தானியங்கள் சேர ஆரம்பிக்கும். அடுத்ததா அறிவியல் ரீதியாவும் இந்த நாள் நமக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்திலேயே நிலவு தெரியும். அதனால நிலவோட பிரகாசம் அதிக அளவுல இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஐப்பசி மாசத்தோட பௌர்ணமி நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளா இருக்கு. அடுத்ததா இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய இந்த ஐப்பசி மாச பௌர்ணமி கூடுதல் சிறப்போட வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமியே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்ததா இந்த நாள்ல 666ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 15. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 5ஐயும் சேர்த்தோம்னா நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் சேர்த்தாலும் நமக்கு 6ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில இந்த நாள்ல 666ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இப்படி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து அதுவும் 666ங்கிற சேர்க்கையோட வரக்கூடிய இந்த பௌர்ணமி நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. 100 வருஷங்கள் ஆனாலும் இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது. அதனால இந்த ஒரே வாய்ப்பை யாருமே தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு 3 வீடியோ கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் வழிபாடுக்கும் கண்டிப்பா பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் அப்படின்னு எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க தாராளமா ஒரே சமயத்துல செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா, எல்லா வேண்டுதல்களுக்காகவும் செய்யலாம், எல்லா கஷ்டங்கள் தீர்றதுக்காகவும் செய்யலாம். பண கஷ்டம் தீர்றதுக்கும் செய்யலாம், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, புதுசா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, கஸ்டமர்ஸ் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, திருமணம் நடக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, அப்புறம் இன்னொரு சகோதரி கணவர் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி
அடிக்ஷன்ல இருந்து, அது எந்த விதமான அடிக்ஷனா இருந்தாலும் சரி, கணவருக்கு கெட்ட பழக்கம் இருக்கு, இந்த மாதிரி ஆன்லைன்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, கணவர்னு மட்டும் கிடையாது, அது உங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் வெளியில சொல்ல முடியாத வேதனையில சிக்கி தவிக்கிறவங்க நிறைய பேரு. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, பால் பாயிண்ட் பென், ஸ்கெட்ச் பென், எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்க வேண்டுதல் என்னவோ அதை நீங்க எழுதுங்க. அதாவது உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க. இப்படி எழுதும் போது எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது. கடன், கஷ்டம், நோய் தீரணும், தடை விலகணும், இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கடன் தொகை உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அது உங்க கையில இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா எழுதிக்கோங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதலை நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க ஒரு லைன்லயோ 2 லைன்லயோ எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தைய மறக்காம எழுதிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க வலது கையில வச்சு உங்க கை விரல்களால அந்த பேப்பரை நீங்க மூடிக்கோங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வெளியில நின்னுக்கோங்க. நீங்க பால்கனிலையும் நிக்கலாம், மொட்டை மாடியில, உங்க வீட்டுக்கு முன்பக்கம், பின்பக்கம், இப்படி வெட்ட வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல எங்க வேணாலும் நின்னுக்கோங்க. மேற்கு திசைய பார்த்து, வெஸ்ட் டைரக்ஷன் பார்த்து நீங்க நின்னுக்கோங்க. இப்போ உங்க கையில நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் இருக்கட்டும். அந்த பேப்பர்ல நீங்க என்னெல்லாம் வேண்டுதல் எழுதுனீங்களோ அது எல்லாத்தையும் மனசு விட்டு அந்த சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்டதா நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது மறக்காம நன்றியையும் சந்திர பகவானுக்கு நீங்க சொல்லுங்க. சும்மா சாதாரணமா நன்றின்னெல்லாம் நீங்க சொல்லிடக்கூடாது. இப்ப ஏதாவது ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு வழி தெரியல, அப்படி ஒரு வழிய உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான உதவிய உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ செய்யும் போது நீங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா அவங்களுக்கு நன்றிய சொல்லுவீங்க, அதே மாதிரி உணர்வு பூர்வமா நீங்க சந்திர பகவானுக்கு நன்றிய சொல்லுங்க. இந்த பரிகாரத்துல ரொம்ப முக்கியமானது உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க சொல்லணும். அதே மாதிரி நன்றிய உணர்வு பூர்வமா சொல்லணும். இப்படி நீங்க அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலையும் உணர்வு பூர்வமா அந்த சந்திர பகவான் கிட்ட சொல்லி அதுக்கு நன்றியையும் நீங்க சொல்லுங்க. எத்தனை வேண்டுதல்கள் எழுதி வச்சிருக்கீங்களோ அத்தனை வேண்டுதல்களையும் சந்திர பகவான் கிட்ட நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா நீங்க உங்க வீட்டுக்குள்ள அந்த பேப்பரை யாரு கண்ணுக்குமே தெரியாத ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருங்க. நீங்க இந்த பேப்பரை இந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்க ஃபேமிலிக்கு கூட நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மறைச்சு வச்சுட்டு அந்த பேப்பரை நீங்களே மறந்துருங்க. என்னது மறந்து போகணுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, சந்திர பகவான் கிட்ட நீங்க சொல்லியாச்சு, உங்க வேண்டுதல் என்னன்னு பிரார்த்தனை செஞ்சு முடிச்சாச்சு, அதற்கான நன்றியையும் சொல்லியாச்சு. நிச்சயமா அந்த வேண்டுதல் உங்களுக்கு ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க வச்சிருக்கக்கூடிய பேப்பரை நீங்களே மறந்துருங்க. அந்த பேப்பரை இதுக்கப்புறம் எரிக்கணுமா, தூக்கி போடணுமா, என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அது அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த பேப்பரை திரும்பி நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்லயும் இந்த பேப்பரை விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊதி விடலாம்.
நாம கேட்கக்கூடிய விஷயங்களை தர்றதுக்கு இந்த பிரபஞ்சம் ரெடியா தாங்க இருக்கு. ஆனா அதை நாம எப்படி கேட்கிறோம், அதுக்கப்புறம் நாம என்ன செய்யறோங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமாவே இருக்கு. அதனால இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.